இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ நிஜமாவே இந்த கதையில் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மாடியில் எல்லாரும் படுத்திருக்கும் பொழுது அப்போ பாண்டியன் மெதுவாக கதிரோட முகத்தை பார்க்குறாரு. கதிர் அடிபட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தான் பிள்ளை அடிபட்டு கிடக்கிறாரு. அது அவருக்கு பாசத்தை வெளில கூட காமிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கான். அந்த தப்பை உணரவும் இல்லை. பணத்தை திருடிட்டு பணத்தையும் கொடுக்க மாட்டான், நகையை திருடிட்டு என்ன ஆச்சுங்கிறத சொல்ல மாட்டான் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளையாச்சு அப்படிங்கிற ஒரு வலியும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து நல்லாவே நடிச்சிருந்தாரு. டக்குன்னு உட்காந்து அப்படியே தலையில் கை வச்சு அழுதுகிட்டே இருந்து அவரை பார்த்துட்டு அந்த கண்ணீர் துளி வேலை ஒரு கையில் கதிரோட கையில் பட்டுருச்சு. பட்டது வரமா எஞ்சி மெதுவாக நினச்சி போகிறார். அந்த சமயத்தில் அந்த பாட்டு அந்த சிச்சுவேஷன் எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இருந்துச்சு. அவர் போனதுக்கப்புறம் எந்திரிக்கிறாரு கதிர். அவர் பார்த்தார் அவங்க அப்பா வந்தது, அவங்க அப்பா அழுதது எல்லாத்தையுமே. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்தார் அப்படின்ட்டு செந்தில்கிட்ட சொல்லிட்டு அப்பாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், நான் ரொம்ப ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போதே இவர் உடஞ்சி போய் இவர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. சரி அழாதன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே திடீர்னு பார்த்தா ஒரு கால் வருது. எங்கேயோ ஒருத்தர் கால் பண்ணிட்டு ஏதோ நியூஸ் பேப்பர் அப்படி இப்படின்னு பேசணுன்னா பதட்டம் ஆகிட்டாரு இவர் பாண்டியன். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாருமா அப்படின்னு சொல்ல அரசியல் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு கடைசியாக பார்த்தா ஆமாம் சரவணனுக்காக யாரோ பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் நிற்க வச்சு யாரா அதை பண்ணால் சொல்லுங்க அப்படின்னா திருன்னு முழிக்கிறாங்க. கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து செந்திலும் இவரும் பழனிவேலும் நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. பழனிவேல் ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா செந்திலும் சேர்த்துன்னு சொல்லிட்டார். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாரு அப்படின்னு பார்த்தா படித்த அழகான கண்ணியமான அதே சமயத்தில் நாணயமான ஒரு அறிவான அழகான பையனுக்கு மணமகள் தேவை. சரவணன் என்கிற மணமகனுக்கு மணமகள் தேவை. 27 வயது வாலிபர். அதே போல் கண்ணியமான நல்ல ஒரு பெண் பொறுமையான ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அதை பார்த்தோன்னா சிரிச்சிட்டு யாரா அதை எழுதுனா அப்படின்னா நாங்கள் 2 பேர் தான் எழுதணும் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் 2 பேர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே உருப்படியான விஷயம் இதாண்டா, ஏன் செஞ்சீங்க அதை அப்படின்னா இல்லை நியூஸ் பேப்பர்லாம் நிறைய ஆட் வரும், புரோக்கரை மட்டும் நம்ப வேணாம், நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னா பரவாயில்லடா ஒரு விஷயம் உருப்படியாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பாராட்டிட்டு ஆனாலும் இவ்வளோ எழுதியிருக்க வேணாம் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே கூட அந்த கௌரவமானலாம் கூட போடாமல் விட்டோம், அதையும் போடணும்னு இவங்க வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் உடனே சரிடா நான் அந்த பொண்ணு வீட்டில் பேசிக்கிறேன் போகிறேன், நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு போயிடுறாங்க. ஒரே சந்தோஷமாயிடுது. அண்ணன் போன சீக்கிரம் கல்யாணமானே அப்படின்னு கதிரெலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கூட நீளமான முடி இருக்க பொண்ணு வேணும்னு போட்டிருக்கலாம்ல அப்படின்னு இவங்க சொல்ல, கோமதி சொல்ல, ஏன் இப்போ நீளமான முடி எதுக்கு அப்படின்னா அப்போ தான் அழகாக இருக்கும். அப்போ எனக்கு நீளமான முடி இல்லை, ராஜிக்கு நீளமான முடி இல்லை, அப்போ நாங்கள் அழகா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க அரசி எப்பா சாமி சண்டை போடாதீங்க அப்படின்னு கொடுக்கணும்னு ஓடிடுறாங்க. இப்போ ஒரே சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இப்போ திடீர்னு பார்த்தா வாசலில் அந்த கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற மீனா கிட்டக்க வசமாக சிக்கிட்டாரு செந்தில். அவர் என்ன பண்ணுற எது பண்ணுற நைட் எப்படி தூங்கினேன் அப்படின்னா தனியாக நல்லா ஜாலியாக தூங்கினாங்கிறாங்க. அப்போ என்னை மிஸ் பண்ணதே இல்லையா நீ அப்படின்னா உன்னையே நான் மிஸ் பண்ணுறேன், நீ தான் சந்தோஷமாக இருக்கியே அப்படின்னு அப்படி டக்குன்னு துண்டை எடுத்து கழுத்தில் போட என்ன ரொமான்ஸா இங்கே வச்சே வா அப்படிங்கும் போது நல்ல ரொமான்ஸ் தலையிலே கொட்டுறாங்க. அங்கே உனக்காக ஓடி கல்யாணம் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா அப்பா பார்த்தா மூஞ்சி திருப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியலையா இருக்கும், ஆனால் தெரியாது எல்லாம் பண்ணி கஷ்டப்படுறது நான், உனக்கு கல்யாணம்னா கஷ்டம், கல்யாணம்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே ப்ரெஷராக இருக்கா உனக்கு, என்னென்ன பேசினேன் நீ மாடியில் வச்சு எல்லாத்தையும் நான் கேட்டேன், உனக்கு இருக்குது அப்படின்னு கொட்டிக்கிட்டே இருக்கும்போது சரவணன் அங்கே வந்துடுறாரு. சரவணன் வந்தோடனே என்னடா இங்கே அப்படின்னா இல்லை கோலம் போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தானே அப்படின்னு என்ன மண்டையிலையா அப்படின்னு சிரிச்சிட்டே போயிடுறாரு அவர். அப்புறமா அவர் தனியாக இப்போ அவங்க அம்மாட்ட ஏதோ பேசணுங்கிறாரு. என்ன அப்படின்னா நான் வேணா போயிட்டாமாம்மா அப்படின்னு மீனா கேட்டது. இல்லைப்பா அவ்வளோ பேர் ரகசியம் இல்லை, ஆனால் எனக்கு இப்போ உடனே அவசரமாக கல்யாணம் வேணாம், அப்பா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எனக்கு நினைக்கிறாரு, அப்படி வேணாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, அப்பா பார்த்து சரியான ஒரு இதை உனக்கு பண்ணி வைப்பார், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தா எதையோ பாவமாக கதிர் தேடிட்டு இருக்க கதிரை பார்த்து என்ன காணோன்னு பின்னாடியே ராஜி கேட்க உடனே என் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் காணும், தேடி கொடு அப்படின்னு இவர் கடுப்பாக பேச உடனே ஏன் இப்படி பேசுகிற, என்னால் தானே உனக்கு எல்லா கஷ்டமும், அதனால தான் அப்படின்னு, அதனால உன்னால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பழனிவேல் கேட்டுறாரு. இவனுங்க 2 பேர் சண்டை போட்டுனே இருக்கானுங்க, ஓடி கல்யாணம் பண்ண மாதிரின்னு தெரியல, ஏதோ கட்டாய கல்யாணம் மாதிரி தெரியுது அப்படின்னு அவர் யோசிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ நிஜமாக